இனி நாம் பார்க்கப் போகும் செய்திகள் எல்லாம் நம் கற்பனைக்கே அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடும். இந்த செய்திகளை நாம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது. ஆம், உலகில் இது போன்ற சம்பவம் இதுதான் முதன்முறை. நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. மெட்டாவர்ஸ் எனும் விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகில் 16 வயது சிறுமி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி இருக்கும் சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விர்ச்சுவல் ரியாலிட்டி தானே, இதில் என்ன என்று சாதாரணமாக நினைக்காதீர்கள். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயம் இதில் ஒன்று இருக்கிறது. ஆம், நிஜத்திலே நடப்பதை விடவும் மிகவும் ஆபத்தானது. பலாத்காரத்துக்கு உள்ளாகும் பெண் அனுபவிக்கும் அத்துணை வலிகளையும் அவர் அனுபவித்து உள்ளார். அந்த 16 வயது சிறுமி. நமக்கும் குழந்தைகள் உள்ளது. நம் வீட்டில் கூட இப்படி நடக்கலாம். அந்த சிறுமி இதில் சிக்கி துடித்து உள்ளார். இனி நாம் பார்க்க போகும் செய்திகள் எல்லாம் நம் கற்பனைக்கே அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடும். விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர் தொழில்நுட்பம் பரவலாகி வருகிறது. வருங்காலத்தை AI, VR டெக்னாலஜிகளே ஆளும் என்கிறார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள். சினிமா, வீடியோ கேம்ஸ் என பல தளங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் தற்போது அசுர பாய்ச்சல்களை நிகழ்த்தி வருகிறது. நாம் வாழ்வது போன்றே நம்மை உணரச் செய்யும் சக்தி கொண்ட கற்பனை உலகத்தை உருவாக்குவது விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெட்டாவர்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிஜ உலகத்திற்கு அப்பால் இருக்கும் மெய்நிகர் உலகு இந்த மெட்டாவர்ஸ். திருமணங்கள், பார்ட்டிகள், சந்திப்புகள், மீட்டிங்குகள் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் என மெட்டாவர்ஸில் அரங்கேறி வருகின்றன. இந்த மெட்டாவர்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ கேம் ஒன்றில்தான் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தை சேர்ந்த 16 வயது சிறுமி விர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவத்துக்கான வழக்கமான உபகரணங்களானவை கண்ணாடி, ஹெட்செட் ஆகியவற்றை அணிந்து மெட்டாவர்ஸில் களமிறங்கியுள்ளார். அந்த சிறுமியின் மெய்நிகர் வடிவமான அவதார் மெட்டாவர்ஸில் உலவும் போது அதேபோன்று அவதார்களோடு வந்த ஆண்கள் அந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இது தொடர்பாக அந்த சிறுமி அளித்த புகாரின் பேரில் இங்கிலாந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமில் தனது அவதார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதால் அப்பெண்ணுக்கு உடல் ரீதியாக காயங்கள் எதுவும் இல்லை என்ற போதும் பலாத்காரத்துக்கு உள்ளாகும் பெண் அனுபவிக்கும் அனைத்து கொடுமைகளையும் மனரீதியாக அவர் அனுபவித்துள்ளார். அதனால் கிட்டத்தட்ட நிஜத்தில் பாலியல் வன்கொடுமையை அனுபவிக்கும் பெண்ணின் வலிகளை உணர்ந்துள்ளார். அதன் அடிப்படையில்தான் தன்னை பலாத்காரம் செய்த அவதார்கள் மீது, அதாவது அந்த அவதாரில் உள்ள உண்மையான நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். முதலில் இந்த புகாரால் அதிர்ந்து போன போலீசார் மெட்டாவர்ஸ் உலகில் சஞ்சரித்த குற்றவாளிகளை எப்படி கண்டறிவது, எப்படி நடவடிக்கை எடுப்பது என்று குழம்பினர். பின்னர் சட்ட வல்லுநர்கள், சைபர் தொழில்நுட்ப நிபுணர்கள் என பலரையும் ஆலோசித்து அவதார் மூலம் தவறு செய்தவர்களை கண்டறியும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகில் முதல் முறையாக பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப உலகையே அதிர வைத்துள்ளது. விர்ச்சுவல் உலகில் நிகழ்த்தப்படும் குற்றங்களுக்கான சட்ட கட்டமைப்பையும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உலக நாடுகள் உள்ளன. ஆக இனி நாம் பார்க்கப் போகும் செய்திகள் எல்லாம் நம் கற்பனைக்கே அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடும்.